கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அதில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் திமுகவோடு கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையினர் கூட்டணி வைத்துள்ளதாகவும், தொடர்ந்து திமுக கூட்டணியை தாங்கள் ஆதரிப்பதாகவும் தெரிவித்தனர். இலவச மின்சாரம், இடஒதுக்கீடு, தீரன் சின்னமலைக்கு சிலை, உக்கடம் மேம்பாலத்திற்கு தங்கள் மூத்த தலைவர் சுப்பிரமணியத்தின் பெயர், கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்திற்கு தொடர்ந்து நலத்திட்டங்களை செய்து வருவதாக தெரிவித்தார். செந்தில் பாலாஜி பொறுப்பேற்று கோவை வந்த பிறகு பல்வேறு நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் கோவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக மேம்பாலங்கள் 80% மேல் நிதி ஒதுக்கி திட்டத்தை துவக்கி வைத்து சின்னியம்பாளையம் வரை மேம்பாலம் நீட்டிப்பது தொடர்பான அறிவிப்பு, மருதமலையில் லிப்ட் வசதி, ஹாக்கி மைதானம், தங்கநகை பூங்கா, சாலை பணிகள், செம்மொழி பூங்கா உள்ளிட்ட ஏராளமான திட்டங்கள் கோவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டனர். போயிடும் இல்லையா, நிர்வாகிகளை சந்திச்சு நேரில் சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. தொழில்துறையை பூம் பண்ண அதுக்கப்புறம் அதுக்குள்ளான ஃபண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து டிஎம்கே கவர்மெண்ட். இப்போ அவங்க ஒரு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஃபண்ட்ஸ் இப்போ ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்கிறது நம்பிக்கை இருக்குது. பண்ணியிருக்காரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சார், பவானி 15 கிலோமீட்டர்ஸ் வந்து லேண்ட் எடுக்கிறதே ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த லேண்டையே ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம விமான நிலைய விரிவாக்க திட்டத்துக்கு ஃபண்ட்ஸே ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த இடத்த அவங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் பாமாயில் பதிலாக வந்து